அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இளம் சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். ராஜகுரல் யூடியூப் சேனலை தவறாமல் பாருங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ராஜகுரல் யூடியூப்பில் நாம் காண இருப்பது ஔவையாரை பற்றிய ஒரு தனிப்பாடல். ஔவை மூதாட்டி பல்வேறு காலங்களில் பல ஔவையார்கள் இருந்துள்ளதாக வரலாறு மூலம் அறிகின்றோம். நாம் காண இருப்பது சங்ககால ஔவையார். அவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நீதி நூல்களை இயற்றியுள்ளார். புறநானூற்றிலும் பல்வேறு பாடல்களை இயற்றியுள்ளார். தகடூரை ஆட்சி செய்த அதியமான் நெடுமானஞ்சிக்கும் ஔவையாருக்கும் மிகுந்த நட்பு உண்டு. ஔவைக்கு நெல்லிக்கனி தந்தவர் அதியமான் என்ற ஒரு வரலாறும் உண்டு. அத்தகைய ஔவையாரை பற்றியும் நாம் அவரது பாடலை ஒன்று இன்று காண இருக்கின்றோம். அக்காலத்தில் வள்ளல் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு கருமி ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அவன் புலவர்கள் தம்மை போற்றி பாடினாலும் எவ்வித பரிசு பொருளும் தருவது கிடையாது. ஆனால் தன்னை வள்ளல் தன்மை உடையவன் என்றும், தன்னை போற்றி 4 கோடி பாடல்கள் யார் பாடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பரிசு பொருள் தருவேன் என்றும் கற்பனை கேட்டாத, யாராலும் ஏற்ற முடியாத அத்தகைய நிபந்தனையை விதித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்த மற்ற புலவர்கள் அவனுடைய அத்தகைய ஒரு கொடூர சிந்தனையையும் ஏளனத்தையும் ஔவை மூதாட்டியிடம் வந்து உரைக்கிறார்கள். ஔவை மூதாட்டியும் அவனது செருக்கை அடக்குவதற்காக அவனை நாடி செல்கிறார். ஔவையாரை பார்த்ததும் அந்த உலோபி, என்னை போற்றி 4 கோடி பாடல்கள் பாட வந்துள்ளீர்களா என கேட்கிறான். அதற்கு ஔவையார், அவ்வாறு 4 கோடி பாடல்கள் பாடுகிறேன், அதற்கு தகுந்த பரிசு பொருட்களை தாருங்கள் என்று கூறிவிட்டு பாடலை பாடுகிறார். அந்த பாடல், மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும் என்று பாடுகிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், தம்மை மதியாதவர்களின் வீட்டு வாயிலில் அவரையும் ஒரு பொருளாக கருதி சென்று மிதியாது இருத்தல் கோடி பொன் பெற்றதை போன்றதாகும். உன்னீர் உன்னீர் என்று உபசரித்து வரவேற்பு செய்யாதவருடைய வீட்டில் உண்ணாதிருத்தல் கோடி பெறும், கோடி பொன் கொடுத்தாயினும் நல்ல குடிப்பிறப்பு உடையவர்களோடு கூடியிருப்பது கோடி பெறுவதாகும். எத்தனை கோடி தந்தாலும் தன்னுடைய நாவானது கோணாதிருத்தல், அதாவது புறங்கூறுதல், பொய் பேசுதல் போன்ற தீய பழக்கங்கள் இல்லாதிருத்தல் கோடி பொன் பெறுவதாகும் என்பது அதனுடைய பொருள். இந்த பாடலை பாடியதும் அந்த உலோபிக்கு, நான் கேட்டது 4 கோடி பாடல், ஆனால் நீங்கள் ஒரு பாடல் தானே பாடியுள்ளீர்கள், பரிசு தர இயலாது என்று கூறுகிறான். ஆனால் அந்த அவையிலே இருந்த மற்ற புலவர்கள், ஔவை மூதாட்டியார் 4 கோடி பாடல்களையும் பாடியுள்ளார், மிதியாமை கோடி பெறும் 1, உண்ணாமை கோடி பெறும் 2 ஆக 2 கோடி, கூடுவதே கோடி பெறும் 3 கோடி, கோடாமை கோடி பெறும் 4 கோடி ஆக 4 கோடி பாடல்களையும் பாடியுள்ளார். ஆகவே பரிசு பொருளை தந்தே ஆக வேண்டும் என்று மற்ற புலவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். வேறு வழியின்றி அந்த உலோபியும் மனம் திருந்தி ஔவையாருக்கு பொன்னும் பொருளும் தந்து தன்னுடைய அகங்கார எண்ணத்தை அழித்து
மற்ற புலவர்களுக்கும் பரிசினை தந்து உண்மையான வள்ளல் தன்மையுடன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய செருக்கை அடக்கிய ஔவையாரை புலவர்களும் மற்றவர்களும் சபையில் இருந்தவர்களும் வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள். நாமும் நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையை வணங்குவோம், வாழ்த்துவோம். அவருக்கு மிக்க நன்றியை, ஏன் கோடான கோடி நன்றியை நாமும் செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.